ஹாய் வாங்க கிராமத்து சமையல்ல குளத்து மீன் குழம்பு பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து குளத்து மீன் குழம்பு வந்து நான் வந்து 1 கிலோ வாங்கியிருக்கேன். 1 கிலோவை வந்து நம்ம அந்த மண்டை இதெல்லாம் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். மண்டையோடு வச்சோம்னா அதனால அந்த குழம்பு வந்து ரொம்ப கசக்கிற தன்மையாக இருக்கும். அதனால நம்ம வந்து மண்டையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இது வந்து 1 ஹவர் ஆயிடுச்சு நான் வந்து இதை க்ளீன் பண்ணுறதுக்கு. அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் எடுத்திருக்கேன். வெங்காயம் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு தெரியுது. கிராமத்து சமையலில் வந்து இந்த கெண்டை குஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்துல. இந்த மீனை தான் நான் வந்து இன்னைக்கு எடுத்திருக்கேன். இன்னைக்கு வந்து இதை வந்து நம்ம சமைக்கிறத பத்தி இன்னைக்கு பார்க்கலாம். நம்ம தேவையான பொருட்கள் வந்து மீன் வந்து 1 கிலோ வந்து எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாமே வந்து எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம தக்காளி வந்து பிணைஞ்சு வச்சிருக்கேன். பிணைஞ்சு வச்சாதான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட் வந்து நம்மளுக்கு நல்லா அதிகமாக இருக்கும். அதுக்காக நம்ம வந்து அதை பிணைஞ்சு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தேவையானது தேங்காய் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் வந்து அதில் உள்ள கிருமிகள் எல்லாமே ஏறும். நம்ம இல்லைன்னாலும் அதில் வந்து தெரியாமல் இருக்கும்ல, அதை வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் தான் மஞ்சள். அதுக்காக அந்த மஞ்சளை நான் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து வெந்தயம், உப்பு தேவையானது. அதுவும் உப்பு வந்து நம்ம கல் உப்பு வந்து வச்சிருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து சமையல்ல அந்த சின்ன மீன் குழம்பு வந்து எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போறோம். சின்ன மீன் குழம்புக்கு தேவையானது எண்ணெய் ஊற்றிக்கணும். நல்லா அடுப்பில் வந்து நான் வந்து மண்பானையில் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ அந்த இதை வந்து நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வெந்தயம் எடுத்து போட்டுட்டு, வெந்தயம் போட்டதுக்கப்புறம் இது கருவேப்பிலையை வந்து நம்ம அப்படியே போட்டுடலாம். போடும்போது வெந்தயம் வந்து கொஞ்சம் ரொம்ப வெடிக்கிற தன்மை வேணாம், வெதுவெதுப்பானதில் வந்து நம்ம போட்டுக்கலாம். போடும்பொழுது அந்த வெங்காயத்தையும் அதோடு சேர்த்தோன்னா நம்ம இந்த இலை வந்து என்ன இலைன்னு நீங்கள் பார்க்கலாம். இது வந்து தேக்க இலை தான் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம தேக்க இலையில் அதிகமான நல்ல தூய்மையானதாக இருக்கும். அதனால தான் நான் தேக்க இலையில் வச்சுருக்கேன். அதுவும் நல்லதாக இருக்கும். ஸோ அதுக்கு கிராமத்தில் வந்து தேக்க இலையிலே நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்காக தான் நான் வச்சுருக்கேன். ஸோ புதுசாக இருக்கிறதுக்காக தான். அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் வதங்கட்டும். நல்லா வாசம் வரும். நம்ம கிராமத்து சமையல்லையே ரொம்ப விரும்பி சாப்பிட்றது வந்து இந்த மீன் குழம்பு வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மழை டயத்தில் வந்து அதிகமான குளங்கள் இருக்கிற ஏரியாவில் வந்து அதிகமாக இந்த மீன் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம நல்லா வெந்ததுக்கப்புறம் இது ஏன் வந்து நான் கருவேப்பிலையை வந்து அந்த இலையோடு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கொத்தோட, ஏன்னா அது வந்து நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் நான் போட்டிருக்கேன். இது அதுக்கப்புறம் வந்து தக்காளி ஆட் பண்ணணும். தக்காளியை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதங்கணும். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நல்லா வதங்கட்டும். நம்ம வந்து தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இதுலேயே கொஞ்சம் மஞ்சள் பொடியையும் போட்டுக்கலாம். மஞ்சள் பொடியை போட்டுட்டு நம்ம சமைக்கிறோம். நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்டாக இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த இது. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏற்கனவே புளி தண்ணி வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். புளி தண்ணி நம்மளுக்கு தேவையானது புளி தண்ணி வந்து வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணி வந்து ஆட் பண்ணணும். வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு நல்ல வாசம் கிடைக்கும். புளித்த கரைசலை வந்து நம்ம ஊற்றுறோம். புளி கரைசல் வந்து தேவையானது ஊற்றிட்டு நம்ம பார்த்துக்கோங்க. நல்லா இந்த பதத்தில் தான் நல்லா வெந்து புளி கரைசல் வந்து ஊற்றினதுக்கப்புறம் நம்ம தேவையானது மிளகாத்தூள், மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள் கொஞ்சோன்னு, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். எடுத்து வச்சுருக்கேன் நான். இது எல்லாமே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான
கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து நல்லா கொதிய விடணும். கொதிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு தேங்காய் சேர்த்துக்கணும். இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு வந்து எடுத்து வச்சிருக்கேன். உப்பு தான் நான் கல் உப்பு தான் போடுறேன், அதான் டேஸ்ட் நல்லா கொடுக்கும். அதுக்காக தான் இந்த கல் உப்பு தேவையானது போட்டுக்கோங்க. போட்டு அரை மணி நேரம் இதை வந்து மூடி வச்சுட்டா இது நல்லா கொதிஞ்சிரும். கொதிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். நல்லா மணமணன்னு மணக்குது குழம்பு இன்னைக்கு. இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் தேங்காய் சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லைனாலும் இல்லை. ஸோ இல்லைன்னா கொஞ்சோண்டு தேங்காய் சேர்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், இன்னமும் அதிகமான சுவையை கொடுக்கும். பாருங்க எப்படி குழம்பு எப்படி இருக்கு பாருங்க. இப்போதைக்கு நம்ம அந்த குழம்பு மீன் குழம்புல மீன் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடலாம். போடும்போது என்ன வாசம் வருது பாருங்க. சரிங்களா, இப்போ நம்ம எடுத்து போட்டுடுறோம். போட்டதுக்கப்புறம் என்ன வாசம் வருதுன்னு பார்க்கலாமா? சரிங்களா, நம்ம கிராமத்து சமையலில் இன்னைக்கு நம்ம அந்த கெண்டை குஞ்சுன்னு சொல்லுவாங்க. கெண்டை குஞ்சு குளத்துல நிறையா இருக்கும். என் பையன் கூட அதை வந்து தனியாக எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ இன்னைக்கு அதை வந்து நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ சுவையாக இருக்கும், எவ்வளோ மணமும் நல்ல வாசமாக இருக்குது. கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்த்தோன்னா குழம்பு ரெடி ஆகிடும். கொஞ்ச நேரம் வேக வச்சோம், எடுத்து பார்த்துட்டு நம்ம என்ன டேஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரிங்களா, இப்போ பாருங்கள், நம்ம வந்து தேக்கை இலையில தான் நான் வச்சுருக்கேன். தேக்கை இலையில நம்ம வச்சுட்டோன்னா ரொம்ப மணமாகவும் சுவையாகவும் இருக்கிற அந்த மீன் குழம்பு வந்து இன்னமும் அதிகமான சுவையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். என்னன்னா பாருங்க எப்படி வெந்திருக்குன்ட்டு, நல்லாவே வெந்திருக்கு பாருங்க. நம்ம இந்த குழம்பு பாருங்க எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு, செம்ம பாருங்க எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த குழம்பு. இது வந்து நம்ம கிராமத்து சமையலில் எங்கள் வீட்டிலே பக்கத்தில் நான் வந்து சமைச்சிருக்கேன். எங்கள் வீட்டிலே தான் நான் வாங்கி எல்லாத்தையும் இது பண்ணி சமைச்சிருக்கேன். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கடாயை வச்சுட்டு எண்ணெய் தேவையானதை ஊற்றிட்டு வெந்தயம் போட்டுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் போட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை வதக்கணும். வெங்காயத்தை வதக்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை, தக்காளி இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டதுக்கப்புறம் தேவையானது புளிக்கரைசல் ஊற்றணும். கொஞ்ச நேரம் வந்து நம்ம புளிக்கரைசலை ஊற்றுனதுக்கப்புறம் தேவையான பொருட்கள் வந்து இருக்குது. அந்த புளிக்கரைசலில் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையானது மிளகாத்தூள் வந்து அதிகமாகவும் மல்லித்தூள் வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். ஏன்னா மிளகாத்தூள் அதிகமாக மீன் குழம்புக்கு தான் அதிகமாக சேர்க்கணும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா இன்னைக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.